நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறோம்னா அவர் தாம்மா காரணம். அவரு படத்தில் முடிகிற அன்னைக்கு அவரு டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் துணி வாங்கி எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட்ல இருந்து மேலே இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுத்தாரு. அப்போதான் நான் பார்த்தேன். எல்லாருக்குமே யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறோம்னா அவர் தாம்மா காரணம். பெரியவங்க சின்னவங்க இல்லை, எல்லாரும் நல்லா பார்ப்பாரு. அவரும் நல்லா பேசுவார். அவரை பற்றி சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லவர். ஒரு படம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இவர் ஒரு நல்லா கிஃப்டாக கொடுக்கறது அங்கே தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு படம் முடிய போகுதுன்னா அவர் படத்தில் முடிகிற அன்னைக்கு அவரு டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் துணி வாங்கி எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட்ல இருந்து மேலே இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் துணி வாங்கி கொடுத்தாரு. அப்போதான் நான் பார்த்தேன், ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கே அப்படின்னு. கேப்டன் சார். ஆமாம், கேப்டன் சார் எல்லாருக்குமே யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி உதவி பண்ணிட்டே இருப்பார் அவர். ஒரு நாள் ஏதோ நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ரொடக்ஷன் ஆளுங்க வந்து ஸ்வீட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்னப்பா என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாளம்மா, கேப்டன் சார் பிறந்த நாளம்மா. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறோம்னா அவர் தாம்மா காரணம். அவரு எங்களுக்கு எல்லாம் இந்த வண்டி கொடுத்து அது கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றினாரம்மா. அவரு நல்லா இருக்கணும்மா, அவரு தான் காரணம். நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா எல்லாம் பண்றோம்னா அதனால அவர் பர்த்டே நாங்கள் கொண்டாடுறோம்மான்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி இவங்க எல்லாம் பேசும்போது அது ரொம்ப நல்லா. அவருடைய படங்களுக்கு போனால் ஒரு 2 சுட்டு வெயிட் போட்டுருவாங்க அப்படின்வாங்க. ஏன்னா சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே நல்லா தான் பார்ப்பார் அவர். இது பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாரும் நல்லா பார்ப்பார். அவரும் நல்லா பேசுவார். சாருடைய மறைவு செய்தி கேள்விப்பட்டு எவ்வளோ வருத்தமாக இருந்தது மேடம்? எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு? நான் இங்கே இல்லைங்க, அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ அப்படின்னு. அவரு முதல்ல வந்து எனக்கு எப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போய் அவங்கள பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு என்னோட நேச்சர் அப்படி. யாராவது கூட்டிகிட்டு போனால் போயிடுவேன். நானாக போய் எல்லாம் இது பண்ணுறதுன்னா, சப்போஸ் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் பார்க்கணும்னு இருந்துச்சு. இங்கே இருக்கும்போது போய் அவங்க பார்க்க விடுவாங்களோ இல்லையோ, அங்கே போன பிறகு முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அவமானமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு நான் போகலை. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நிஜமாவே அங்கே எனக்கு என்ன பண்ணுறது, அங்கேருந்து வரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்புறம்தான் இங்கே வந்து அங்கே போயிட்டு ஒரு மாலை எல்லாம் போட்டு ஒரு இது போட்டு அங்கே அந்த சமாதி இது பண்ணாங்கல்ல, அங்கே போயிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் இருந்தால் எத்தனை ஆர்டிஸ்ட் வருவாங்க, இல்லை எத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லவங்க எல்லாம் வருவாங்க, நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நல்லா பார்ப்பாங்க. எல்லாரையும் நல்லா பார்த்தாரு. ஸோ உங்ககிட்ட தான் எல்லா ஹீரோஸ் பற்றியும் கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் எல்லா ஹீரோஸ் கூடயும் அம்மாவும் நடிச்சிருக்கீங்க, அவங்களோட ட்ராவலும் பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய குடும்பத்தனங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ கமல் சார், ரஜினி சார், கார்த்திக் சார், விஜயகாந்த் சார்னு அப்போ இருக்கக்கூடிய டாப் ஸ்டார் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வளர்ச்சியில். ஸோ எந்த ஹீரோ உங்களுக்கு வந்து எப்பவுமே துருத்துருன்னு இருப்பாங்கன்னா யாரை சொல்லி? முதல்ல நான் வந்து அப்படி பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட கேரக்டர் அது கிடையாது. சும்மா போய் பார்க்குறது பேசுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாராவது பேசுனா கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். என் பாட்டுக்கு நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது என்னோட நேச்சர். அதனால் ரொம்ப இதாக வரமாட்டாங்க யாரும் கமல் சார் அப்படின்னு. கார்த்திக்கு கூட நாங்கள் அந்த படம் சீதா கோகிச்சில்கா பண்ணும்போது அவரும் சின்ன பையன் தானே, அப்போது அவன் கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோ தவிர இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸு, கன்னடா ஹீரோஸும் இவரும் எல்லாம் தெலுங்கு சிரஞ்சீவி இவரெல்லாம் கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு பயம் முதல்ல. ஏதாவது வந்துடுச்சா, ஏதாவது தவறு நடந்தால் இல்லாத பொல்லாதது ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் அது அந்த இதை நான் கொடுக்க மாட்டேன்.